நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணிக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஆன்சர் கொடுத்துட்டா, இன்றைக்கி சிலர் முட்டாள்தனமாக சூஸ் பண்ணிவிட்டு போயிட்டுருப்பாங்க. உன் லைஃப்பில் நீ முடிவு எடுத்தாலே அது தப்பாக தான் இருக்கும், உன் அப்பா அம்மா முடிவு எடுக்கிறத கேளு அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஆன்சர் கொடுத்துட்டா, சில வீடுகளில் மெச்சூரிட்டி இல்லாமல் டிசைட் பண்ணுற பேரண்ட்ஸ் இருக்காங்க. சாய்ஸ், இட்ஸ் அ சாய்ஸ். நீ சூஸ் பண்ணலாம், உன் அப்பா அம்மா சூஸ் பண்ண விடலாம், உன் பாஸ்டரை சூஸ் பண்ண விடலாம். எல்லாத்துக்கும் மேலே கரெக்டாக இருக்கணும் 100%னா உன்னுடைய சார்பில் காடை சூஸ் பண்ண விடு. வெல்கம் பேக் டு த கிளாஸ் ரூம். வி ஆர் டீலிங் வித் ப்ரீ-மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ஸ். வாங்க தொடர்ந்து படிக்கலாம். லாஸ்ட் வீக் ஜெஸ்வின் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன்ல, காட் ரொம்ப செல்ஃபிஷாக அவங்க நினைக்கிறதா நாம் பண்ணணும்னு நினைக்கிறாரே அப்படின்ட்டு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். காட்ஸ் சாய்ஸை நாம் எடுத்துக்கிறதுனால, காட் நினைக்கிறத நாம் செய்கிறதுனால நன்மை நமக்கா காடுக்கா? நம்ம லைஃபுக்கு நாம் யோசிக்கிறதுனால ஏசப்பாக்கு என்ன நஷ்டம்? நம்மளோட லைஃப்பை கெட்டு போக நினைப்போமா? இல்லையே. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம லைஃப் இருந்துட்டு போகுது. நம்ம லைஃபுக்கு கெடுதல் யோசிக்க மாட்டோம், நம்ம லைஃபுக்கு நல்லது தான் யோசிப்போம். ஆனால் நாம் நமக்குன்னு நினைக்கிற நன்மை வேறு, ஏசப்பா நமக்குன்னு நினைக்கிற நன்மை வேறு. நாங்கள் கேட்குறது உங்களுக்கு புரியல ப்ரோ. அதாவது நான் நினைக்கிற மாதிரி தான் நீ இருக்கணும், நாங்கள் சொல்கிறது தான் நீ செய்யணுன்றது செல்ஃபிஷ்னஸ்ஸு, அது லவ் கிடையாதுன்னு 1 கொரிந்தியர் 13 நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க. அதே மாதிரி நான் நினைக்கிறது தான் நீங்கள் செய்யணும்னு ஜீசஸ் நினைக்கிறதா அது செல்ஃபிஷ்னஸ் இல்லையா? நீ சொல்கிறது எனக்கு புரியுது, நான் சொல்ல வரதான் உனக்கு புரியல. உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காடே தப்பாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஏதோ காட்ஸ் சாய்ஸுக்கு நாம் ஓகே சொல்கிறது, நம்ம சாய்ஸை அப்படி தியாகம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலு, அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இன்ஜினியரிங் படித்த பையன் வேலை கிடைக்காம ஊரில் இருக்கான்னு வைங்களேன். இன்ஜினியரிங் படித்த எல்லாருமே வேலை கிடைக்காம தான் இருக்காங்கன்னு சொல்கிறீங்களோ? சரி, படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை கிடைக்கல. சரி, இப்போதைக்கு ஒரு வேலையை சூஸ் பண்ணிக்கலாம், சின்ன வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிற கடையில் மாதம் 5000 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்றான். சரியா? ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குற வேலைக்கு அவன் 5000 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்ருக்கான். திடீர்னு அந்த வழியாக நம்ம சீஃப் மினிஸ்டர் ஐயா வாராங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வழியாக வாராங்க, கற்பனையாக சொல்கிறேன். சீஃப் மினிஸ்டர் ஐயா வாராங்க, யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, இங்கே நல்ல ஒரு படித்த பையன் இருக்கான், திறமசாலியான ஒரு பையன் இருக்கான், ஆனால் அவன் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை, ஒரு ஜெராக்ஸ் கடையில் மாதம் 5000 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்ருக்கான்னு சொல்கிறாங்க. கற்பனையாக சொல்கிறேன். சீஃப் மினிஸ்டர் ஐயா டக்குன்னு காரை விட்டு இறங்கி நேராக அந்த கடைக்கு போய் அவனை கூப்பிட்டு, தம்பி உன்னை பற்றி கேள்விப்பட்டேன், உன்னை நினச்சா எனக்கு பாவமாக இருக்குது, நீ இந்த வேலையை விட்டுரு, நான் உனக்கு இந்த டிஸ்ட்ரிக்டில் கலெக்டர் வேலையை உனக்கு கொடுக்குறேன், நீ கலெக்டராக இருந்துக்கோ அப்படின்னு இந்த சீஃப் மினிஸ்டர் சொல்கிறாரு கற்பனையாக. இப்போது இந்த பையன் கலெக்டராக பதவி ஏற்கிறான். பதவி ஏற்கிற அன்றைக்கி ஒரு ஸ்பீச் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்பீச்சில் அவன் இப்படி பேசினா எப்படி இருக்குன்னு யோசிங்க. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை, ஒரு வேலை, வாழ்க்கை அப்படி போயிட்டு இருந்துச்சு. சீஃப் மினிஸ்டர் ஐயா என்னை தேடி வந்தார், நான் தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்கணும், இந்த கலெக்டர் பொறுப்பை நான் எடுத்துக்கணும்னு சொல்லி என்னை வருந்தி கேட்டுக்கிட்டாரு. அவருடைய வேண்டுகோளுக்காக அவங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால நான் பெருந்தன்மையாக நான் பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு ஐயா கொடுத்த பொறுப்பை நான் எடுத்திருக்கேன். என் வேலையை நான் தியாகம் பண்ணிட்டு ஐயா கொடுத்த பொறுப்பை எடுத்திருக்கேன்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? லாஜிக் இடிக்குது. நீ 100 ரூபா நோட்டை கொடுத்துட்டு 2000 நோட்டை வாங்கிக்கோன்னு சொன்னால் அதுக்கு பேர் 100 ரூபா நோட்டை தியாகம் பண்ணுறதா? யூ ஆர் கெட்டிங் சம்திங் பெட்டர். இப்போது ஏசப்பா ஒரு சாய்ஸ் வைக்கிறாங்க, ஏசப்பா ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதில் நீ போகிறதுக்காக நீ ஆல்ரெடி உனக்குன்னு சூஸ் பண்ண ஒரு ட்ராக்காக இருக்கலாம், நீ ஆல்ரெடி உனக்குன்னு சூஸ் பண்ண ஒரு விஷயமா இருக்கலாம், அதை நீ விடுறதுக்கு பேர் தியாகம் கிடையாது.
இன்றைக்கி நிறையா பேருடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி இருக்குது. நிறைய பேர் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க, நான் ஒரு நல்ல நிலமையில் வேலையில் இருந்தேன், கை நிறைய சம்பாதிச்சுட்டு இருந்தேன், ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சாரு, அதை நான் தியாகமாக தூக்கி எரிஞ்சிட்டு வந்தேன். சில ஊழியக்காரங்களை பற்றி சொல்லும் போது சொல்லுவாங்க, அப்படி இருந்தாங்க, எல்லாத்தையும் தியாகமாக விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தாங்க, ஊழியம் ஒன்றும் பிச்சை எடுக்கிற வேலை இல்லை. அப்போ தியாகம் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க விட்ட விஷயம் அவங்க கண்ணுக்கு பெருசாக தெரியுதுன்னு அர்த்தம். அப்போ இப்போ பண்ணிட்டு இருக்கிற வேலை அவங்க கண்ணுக்கு பெருசாக தெரியலைன்னு அர்த்தம். பெட்டரான ஒரு ஆப்ஷன் வர பண்ணி விட்டு தானமாவ. புரியுதா உங்களுக்கு? ஸோ எப்பயுமே காட்ஸ் சாய்ஸுக்காக உன்னோட சாய்ஸை நீ விடுறன்னா உன் பெருந்தன்மை இல்லை, அவர் உனக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது அவரோட பெருந்தன்மை. நிறைய நேரத்தில் நம்ம நாலேஜ்லேயே நம்ம ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கோம். ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறேன், கவனி. இந்த வேர்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? விஸ்டம், நாலெட்ஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். தமிழில் ஞானம், அறிவு, புத்தி. இந்த மூணுமே ஒரே மாதிரி இருக்குல்ல, ஆனால் இந்த மூணும் கொஞ்சம் வேறு வேறு. இந்த மூணே அதிகமாக நம்ம எந்த புக்கில் ரீட் பண்ணுவோம்? நீதிமொழிகளில். கரெக்ட். நீதிமொழிகள் இந்த மூணும் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். ஞானம், புத்தி, அறிவு, ஞானம், புத்தி, அறிவு, ஞானம், புத்தி, அறிவு. நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்கும். அது ஞானம்னா ஞானம்னு பெயர வேண்டியதானே, புத்தினா புத்தின்னு பெயர வேண்டியதானே. ஏன் போட்டு 3 வார்த்தையை போட்டு குழப்பி தமிழ் பைபிளை வாசிக்கிறத விட இங்கிலீஷில் வாசிச்சா தான் நமக்கு சில இது பெட்டராக புரியுது. இங்கிலீஷில் கொடுத்துருக்க வேர்ட்ஸ் தான் விஸ்டம், நாலெட்ஜ், அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறது இதனுடைய தெளிவான டெஃபினிஷன் கிடையாது, பட் கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மெத்தடில் சொல்லிக் கொடுக்குறேன். இது வந்து டெஃபினிஷன் கிடையாது, நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக. நாலெட்ஜ் அப்படின்னா அறிவு. நாம் புக்கு படித்து தெரிஞ்சுக்கிறது, மற்றவங்க நமக்கு சொல்லி கொடுக்குறது, இது எல்லாமே நம்ம கிளாஸ் ரூமில் படிக்கிறோம்ல, ஸ்கூல் காலேஜில் நிறைய விஷயங்கள் படிக்கிறோம். இது எல்லாமே எங்கே டீல் பண்ணுதுன்னா அறிவில் டீல் பண்ணுது, நாலெட்ஜில் டீல் பண்ணுது. ஹவு மச் யூ நோ, எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். இன்டர்நெட்டில் நிறைய விஷயங்கள் படிக்கிறோம். நீ படித்து தெரிஞ்சுக்கிறது, மற்றவங்க சொல்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறது எல்லாமே நாலெட்ஜ். அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா ஒரு விஷயத்தை நீ போய் நின்று அனுபவப்பட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீ புரிஞ்சுக்கிறது. இந்த அறிவு வேற, இந்த புத்தி வேற. புரியுதா உங்களுக்கு? இது படித்து தெரிஞ்சுக்கிறது, இது அனுபவத்தில் சில விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறது. இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. சரியா? புரியுதா உங்களுக்கு நான் பேசுகிறது? இது படித்து தெரிஞ்சுக்கிற அறிவு, இது எக்ஸ்பீரியன்ஸில் புரிஞ்சுக்கிறது. இந்த ரெண்டுக்கும் மேலான ஒரு விஷயந்தான் விஸ்டம். இதை உனக்கு உலகம் கொடுக்க முடியும், இதை உனக்கு உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியும், இதை உனக்கு காடை தவிர யாராலையும் கொடுக்க முடியாது. திஸ் இஸ் அ காட்லி கிஃப்ட். ஞானம் அப்படிங்கிறது காட்லி கிஃப்ட். இது நீ கெயின் பண்ணிக்கலாம், காடுடைய ஹெல்ப் இல்லாமலே நீ கெயின் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான், ஆனால் இது வேற, இது வேற லெவல். அதனால தான் இதை நான் மேலே எழுதினேன். சில நேரம் நாலெட்ஜும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒத்து போயிடும், ஆனால் விஸ்டம் சில நேரம் இதுக்கு ஒத்து போகாது, சில நேரம் ஒத்து போகாது. சில நேரம், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நாலெட்ஜ் தீ சுடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாலெட்ஜ்லேயும் நமக்கு ரிசீவ் பண்ணியிருப்போம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ரிசீவ் பண்ணியிருப்போம். ஆனால் விஸ்டம் அப்படின்னாலே அது காட் சம்மந்தப்பட்டது. இந்த விஸ்டமில் பார்த்தா தீ சுடாது சில நேரம். நான் திரும்ப சொல்கிறேன்னா சில நேரம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தீக்குள்ளே போகும்போது நாலெட்ஜுக்கு தெரியும் தீனா சுடுன்னு. சாப்பிடும் போது சமைக்கும் போது சுற்றுப்போம் தீயில பட்டு. அண்டர்ஸ்டாண்டிங், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். நாலெட்ஜோ அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒத்து போகும், மாறிடுச்சு.
இது காட் சம்மந்தப்பட்டது. நிறைய நேரத்தில் நம்ம நாலேஜ், நிறைய பேர் பிரசங்கங்களை கேட்டு, நிறைய பேர் சொல்கிறதெல்லாம் கேட்டு காட் இப்படி தான் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்கன்னு ஒரு நாலேஜ் வச்சுருப்போம். காட் அப்படி ஆப்போசிட்டாக ஃபங்க்ஷன் பண்ணாங்கன்னா நம்ம புரிந்து கொள்ளுதலில் ஒரு நாள் காட் நம்மளை இப்படி நடத்தியிருப்பாங்க. அடுத்த தடவை அதே சிச்சுவேஷன் வரப்போ நாம் நினைப்போம் அதே மாதிரி தான் காட் நம்மளை நடத்துவாங்கன்னு. காட் வேறு ரூட் எடுத்துருவார். இதை அவங்களால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஆனால் இதை விட இது பெட்டராகவே நிற்கும். ஒரு தடவை மோசே கிட்ட எல்லாரும் தண்ணி தாகம் எடுத்து நிற்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், நீ போய் பாறையை போய் அடி அப்படிம்பாரு. புது விஷயம். பாறை அடித்தா தண்ணி வருமா? பாறை அடித்தா தண்ணி வருமா? மோசையுடைய நாலேஜ் சொல்லிச்சு தண்ணி வராது. அவர் கோலை வச்சு ஆல்ரெடி ஆடு மாடு மேய்க்கும் போது தட்டிட்டு போயிருப்பார். கோலை வச்சு எந்த பாறையிலேருந்து தண்ணி வந்திருக்காது. அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங்கும் நோ சொல்லிச்சு. ஆனால் காட் சொன்னார், போய் தட்டு தண்ணி வரும். கீழ்ப்படிஞ்சாரு. தட் இஸ் விஸ்டம். இந்த ரெண்டுக்கும் கான்ட்ராடிக்ட் பண்ணும். இப்போ ஒரு புது விஷயம் காடுடைய விஸ்டமில் உள்ள போனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் நடக்குதுன்னு மோசே தெரிஞ்சுக்கிட்டாரு. செகண்ட் டைம் அதே மாதிரி ஒரு தண்ணி தேவை வருது. மோசையுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? போய் அடித்தா தண்ணி வந்துடும். ஆனால் காட் என்ன தெரியுமா சொன்னார்? போய் பாறையிட்ட போய் பேசுன்னாரு. மோசே என்ன பண்ணாரு? he went with his understanding. இவருடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் போய் பாறையில் பேசுறதுக்கு பதிலாக அடிச்சிட்டாரு. தண்ணி வந்துச்சா? வந்துச்சு. அப்போ விஸ்டம் தப்பாயிருச்சா? உன்னுடைய நாலேஜ் உனக்கு கிளிக் ஆகும், உன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் உனக்கு கிளிக் ஆகும். ஆனால் உன்னுடைய விஸ்டம் உனக்கு நிறையா கொடுக்கும். மோசே செகண்ட் டைம் ஆண்டவர் சொன்னதை செய்யாமல் ஃபஸ்ட்டு தடவை மாதிரியே அவன் அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு பாறையை அடித்ததுனால கானானுக்குள்ளே போகவே முடியல. இந்த விஸ்டமை சூஸ் பண்ணாதனால அவர் லைஃபோட அல்டிமேட்டான ஒரு பிளெஸிங்கை விட்டுட்டார் மோசே. எகிப்திலிருந்து அத்தனை வரையும் கானானுக்கு கூட்டிகிட்டு போகிறது மோசே. கானான் கிட்ட வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு கானானுக்குள்ள மோசே போக முடியலன்னா எவ்வளோ பரிதாபமான ஒரு விஷயம். ஒரு பெரிய பிளெஸிங்கை மோசே இழந்துட்டாரு. அவர் இழந்ததுக்கு காரணம் என்ன? இதுக்கு ஓகே சொல்லாமல் இதுக்கு ஓகே சொல்லிட்டார். தண்ணி வந்துச்சு. தண்ணி வந்தது பெரிய ஆசீர்வாதமா? கானான் பெரிய ஆசீர்வாதமா? ஒரு சின்ன பிளெஸிங் கிடைச்சது, ஒரு பெரிய பிளெஸிங்கை விட்டுட்டார். ஸோ உனக்கு நீ நல்லது தான் நினைப்ப. உன்னுடைய நாலேஜை வச்சு நீ நல்லதை சூஸ் பண்ணுவ. அது ஒர்க் அவுட் ஆகுமா? சில நேரத்தில் ஒர்க் அவுட் ஆகும். உன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு உனக்கு நீ ஒரு வழி எடுப்ப. அது ஒர்க் அவுட் ஆகுமா? சில நேரம் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இந்த ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகிறது இதுக்கு ஈக்குவல் ஆகாது. இதில் உனக்கு ஒரு பிளெஸிங் கிடைக்கும், ஆனால் இதில் கிடைச்சிருக்க வேண்டிய ஒரு பிளெஸிங்கை நீ விட்டுருப்ப. உன்னுடைய சாய்ஸ் எல்லாமே இங்கே தாம்மா இருக்கு. ஆனால் விஸ்டம் என்னன்னா உன் சார்பில் காடை சூஸ் பண்ண வைக்கிறது. உனக்கு இங்கே மேபி குட்டி பிளெஸிங் கிடைக்கும், இங்கே நீ கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பிளெஸிங் கிடைக்கும். காட் இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆவாங்கன்னு ஒருத்தராலையும் சொல்லவே முடியாதுமா. நிறைய நேரத்தில் சில விஷயங்கள் புதுசாக நடக்கிறப்போ சில மூத்த போதகர்கள் சொல்லுவாங்க, இதை ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். ஆண்டவர் உங்கள்கிட்ட சொன்னாரா? நம்ம நாலேஜ் வேலை செய்யும். சில நேரம் வர்ஷிப் ஸ்டைல் மாறுறப்போ இது வரைக்கும் அப்படி வர்ஷிப் நாங்கள் பார்த்ததே இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங் வேலை செய்யுது. காடுடைய சைடில் காட் என்ன யோசிக்கிறாருங்கிறது விஸ்டம். காட் என்ன யோசிக்கிறாருன்னு எனக்கு தெரியும் நீ சொன்னா மோசே தான். ஆண்டவர் தெரியாமல் சொல்கிறாரு, அடிக்கிறது தான் வாய் தவறி பேசுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்டிங்கை சூஸ் பண்ணுறீங்க. ஆல்வேஸ் கோ ஃபார் விஸ்டம். விஸ்டம் என்ன தெரியுமா? எனக்கு தெரியாது, காடுக்கு தெரியும்னு சொல்கிறது. உனக்கு எல்லாமே தெரியும்னு சொன்னா நீ இங்கே நின்றுக்கிற. இந்த ரெண்டுமே உனக்கு சேஃப் ஜோன் கிடையாது.
இதுதான் சேஃப் ஜோன். நான் சொன்னேன்ல, நான் போன கிளாஸில், நீ காடோட கனெக்ட் ஆகிக்கிட்டேன்னா உனக்கு மேலே இருக்கிறவங்க தப்பான முடிவு உனக்காக எடுத்தாலும் அது உன்னை அஃபெக்ட் பண்ணாது. சேஃப் ஜோன். உன் கூட நிற்கிறவர் வேற லெவலு. தீக்குள்ளேயே உன்னை தூக்கி போட்டாலும் சுடாது. ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு மாதிரி காடு மாறுவாருமா. காடு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சு நான் இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆவேன் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஜீசஸுடைய மிராக்கிள்ஸ்லாம் பாருங்களேன். ஏசப்பா கிட்ட நிறைய செவிடர்கள் வந்தாங்க, நடக்க முடியாதவங்க வந்தாங்க, பார்வை இல்லாதவங்க வந்தாங்க. எல்லாரையுமே ஆண்டவர் ஒரே மாதிரியா சுகமாக்குனாரு. ஒருத்தர் இறந்துட்டாரு, வீட்டுக்கு போய் எழுப்பிடுறாரு. இன்னொருத்தங்க இறந்துக்கிட்டாங்க, நின்ன இடத்துல இருந்து ஒரு வார்த்தையை சொல்லி எழுப்பிவிட்டாரு. இன்னொருத்தர் லாசரு இறந்து 3 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாரு, அதுக்கப்புறம் கல்லறையில் போய் எழுப்பிடுறாரு. பார்வை இல்லாதவங்களுக்கு சில நேரத்தில் தொட்ட உடனே பார்வை கொடுத்தாரு, சில நேரம் வேற ஸ்டைலு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைலில் ஆண்டவர் டீல் பண்ணிட்டு இருக்கிறார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் இப்படி தான் பண்ணுவாருன்னு. ஸோ ஆண்டவர் என்னைய தொட்டா நான் சுகமாவன் எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் தொடாமல் ஆண்டவரோட ட்ரெஸ்ஸை மட்டும் தொட்டே ஒரு அம்மா சுகம் வாங்கிட்டு போயிடுச்சு. யாருக்கு தெரியும்? ஸோ காட் இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆவாங்க. நீ கரெக்டாக போய் இப்படி நின்று ஜெபத்தில் இப்படி ஆரம்பித்து இப்படி முடிச்சாதான். நாம் ஒரு 10 மணி நேரம் ஜோம் பண்ணி ஒரு விஷயத்தை ஆண்டவர்கிட்ட வாங்கியிருப்போம். இன்னொருத்தன் ஏசப்பா கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போயிடுவான். காட் எப்படி ஃபங்க்ஷன் ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. காலையிலேருந்து வேலை பார்த்தவனுக்கு ஒரு கூலி, ஒரு பணம் கூலி. சாயங்காலம் வந்து வேலை பார்த்தவனுக்கும் ஒரு பணம் கூலி. அவர் எப்படி பிஹேவ் பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது. காடுடைய மைண்டை புரிஞ்சுக்கிட்டா நீயும் நானும் அவருக்கு ஈக்குவலாக நிற்போம். ஸோ எப்பயுமே இங்கே ஸ்டாண்ட் பண்ண. காட் எதுனாலும் நல்லதுக்கு நினைப்பாங்க. இங்கே நீ டிபெண்ட் பண்ணன்னா மறுபடியும் சொல்கிறேன், குட்டி பிளெஸிங் வேணால் கிடைக்கும், பெரிய பிளெஸிங்கை விட்டுருவேன். சில நேரம் குட்டி பிளெஸிங்கே கிடைக்காது. இங்கிட்டு போனோன்னா டெட் எண்டில் போய் நின்றுட்டு இருக்க வேண்டியதான். சில நேரத்தில் இங்கே ஆசீர்வாதம் கிடைக்கிறதுனால நம்ம சாட்டிஸ்ஃபை ஆயிடுவோம். ஆனால் ஒரு லாங் டேர்ம் விஷன் நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ரெண்டுமே ஆப்போசிட் கிடையாது. இந்த ரெண்டுக்கும் இந்த விஸ்டமும் ஆப்போசிட்டாக ஃபங்க்ஷன் ஆகும்னு கிடையாது. சில நேரம் இந்த விஸ்டம் இந்த நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கை சேர்த்து கம்பைன் பண்ணி செயல்படும். சில நேரம் ரெண்டுக்கும் ஆப்போசிட்டாக செயல்படும். நீ இங்கே சூஸ் பண்ணிட்டேன்னா யூ ஆர் ரிஜெக்டிங் திஸ். நீ போய் இதை ரிஜெக்ட்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீ இதையோ டிபெண்ட் பண்ணிட்டாலே காட்ஸ் கைடன்ஸை ரிஜெக்ட் பண்ணுறேன்னு அர்த்தம். ஆதாமுக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஒட்டுமொத்த உலகத்தில் இவங்க மட்டும்தான் இருக்காங்க, எல்லாமே உனக்கு தாண்டா அப்படின்னு. தட் வாஸ் காட்ஸ் சாய்ஸ் ஃபார் த மேன்கைண்ட். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? they went for knowledge. சர்ப்பம் இவங்க காதில் என்ன சொல்லிச்சோ, நீ படிக்கிறது தெரிஞ்சுக்கிறது எல்லாம் அறிவு, இந்த அறிவை டிபெண்ட் பண்ணி இந்த அறிவை சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக விஸ்டமை, அதாவது காட்ஸ் சாய்ஸை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு அர்த்தம். இதை சூஸ் பண்ண உடனே ஆண்டவர் பண்ண முதல் விஷயம் இதை ரிமூவ் பண்ணிட்டார். ஏதேன் தோட்டத்தை விட்டு ஒரு பழத்தை சாப்பிட்டதுக்கு. ஒரு பழத்தில் ஆசைப்பட்டு அந்த ஒரு பழம் கிடைச்சிருச்சு. புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமா இருந்த அந்த ஒரு பழம், இவங்களை அட்ராக்ட் பண்ண அந்த ஒரு பழம் கிடைச்சிருச்சு. மீதி அத்தனை பழம், மீதி அத்தனை மரம், மீதி அத்தனை ஆசீர்வாதம் போயிடுச்சு. உன்னோட சாய்ஸில் நீ நின்ட்டனாலே, எனக்கு இதுதான் வேணும்னு கேட்டேன்னா சில நேரம் ஆண்டவர் கொடுத்துருவாருமா. பட் யூ வில் லூஸ் திஸ். ஸோ உனக்கு எப்படி வேணும் உன் லைஃபு? நாலேஜை டிபெண்ட் பண்ணியிருக்கிற ஒரு லைஃப் வேணுமா? உன் அண்டர்ஸ்டாண்டிங்கை டிபெண்ட் பண்ணியிருக்கிற லைஃப் வேணுமா? ஒருத்தர் கூட பழகிறத வச்சு அனுபவத்தில் இவங்க தான் பெஸ்ட்டு இந்த உலகத்திலேன்னு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லணும்.
சில நேரம் இந்த பொண்ணு நல்ல பொண்ணு, இவளை கெட்டினா நீ லைஃப் லாங்காக நல்லா இருப்பேன்னு நாலேஜ் சொல்லும் உன் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக, சில நேரம் உன் அப்பா அம்மா மூலமாக, பெரியவங்க மூலமாக, பாஸ்டர்கள் மூலமாக. பட் இந்த ரெண்டும் எல்லா தடவையும் இதுவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சோர்ஸோட கனெக்ட் ஆகிக்கோ, ரிசோர்ஸஸோட கனெக்ட் ஆகாத, சோர்ஸோட கனெக்ட் ஆகி. அதான் விஸ்டம். ஆல்வேஸ் கோ ஃபார் காட்ஸ் சாய்ஸ். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் படிப்போம் அடுத்த கிளாஸில். அண்டில் தென் பை பை. திஸ் இஸ் ஃபினி. பிரிக்கப்படுறது இல்லை, கிழிக்கப்படுறது. அவ்வளோ பெயின் வேணுமா? இன்றைக்கி நிறைய பேர் நமக்கு யார் கரெக்டாக இருப்பா அப்படின்னு தேடுறதுலே பிஸியாக இருக்கிறோமே தவிர, நமக்கு வரப்போகிறவங்களுக்கு நாம் கரெக்டாக இருப்போமா அப்படின்னு யோசிக்கிறதே இல்லை. நீங்கள் நினைக்கிறதுக்கும் மேலே மேரேஜ் லைஃப் இஸ் a challenging life.